நம்ம கைலானந்தோட ஆக்டிங்ல உருவான ஒரு த்ரில்லர் டிராமா மூவி தான் ஒயிட் ரோஸ். இந்த படத்தை இப்போ ஓசிஸ் சேனல் கூட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். கைலாந்துக்குன்னு இந்த கதையில ஒரு அழகான ஒரு ஃபேமிலி திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருவாங்க. அதனால அவங்களை சுத்தி நிறைய கடன்லாம் இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்காக கால்கேலா வேலைக்கு போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போன டைம்லயே ஆர்கே சுரேஷ் வீட்டுக்கு போய் மாட்டிக்கிறாங்க. ஆர்கே சுரேஷ் ஒரு சைக்கோவா இருப்பாங்க இந்த படத்துல. கைலானந்தி ஆர்கே சுரேஷ் வீட்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஆக்சுவலி இந்த படம் சம மொக்க, ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. ஆக்சுவலி இது நல்லா இருக்கும்னு நானுமே நினச்சேன். ட்ரைலர் பார்க்க டீசெண்டாக இருந்தது. ஒரு நல்லா எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அந்த சைக்கோ கேரக்டருக்கு ஆர்கே சுரேஷ் சுத்தமாக செட்டே ஆகலை. கைலானதுமே பார்த்தீங்கன்னா அந்த ரோலுமே அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஆர்கே சுரேஷோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கேவலமானது. எப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஒரு சைக்கோ படம் தான், அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணது பெட்டர். ஓவராலாக ஆள விடுறா சாமி அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படமே இருந்தது.